தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக சீர்கேடு மிக்க ஒரு ஆட்சி, ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி, வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சிக்கு முடிவு முறை எழுதுகின்ற விதத்திலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி தாமரையினுடைய வசமாகும் என நம்புகிறோம். இங்கு இருக்கக்கூடிய தொகுதியினுடைய எம்பி ராசா அவர்கள் அவருடைய பேச்சு முழுவதும் எப்போதும் அடுத்தவர்களை அருவருக்கு தகையில் பேசுகின்ற வகையில் தான் இருக்கிறது. அவர் ராசா என்பதை அபியூசிவ் ராசா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக்கப்பூர்வமாக நேர்மறை எண்ணத்தோடு அரசியல் இருக்கிற சூழலை அவர் மாற்றி ஒரு அருவருக்கு தக்க ஆபாசமான பேச்சுக்களால் அரசியலை மாற்ற வேண்டும் என நினைக்கிறார். ஒருபோதும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பாரத பிரதமருடைய அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு மாவட்டத்தினுடைய தலைவர்களாக திரு மோகன்ராஜ் அவர்களும் திருமதி சங்கீதா அவர்களும் கடுமையாக தேர்தலுடைய பணியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பூத்திலேயும் 5 இடங்களிலாவது தாமரை சின்னம் வரைய வேண்டும் என எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னதற்கு பின்பாக அந்த இயக்கம் வலுப்பெற்று நீலகிரியிலே பல்வேறு இடங்களில் தாமரை சின்னம் வரைகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தாமரை என்பது 10 ஆண்டுகளாக மத்தியிலே நல்லாட்சி நடத்துகின்ற, நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற அந்த ஒரு பிரதமருடைய ஆட்சியை தமிழகத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, மக்களுடைய மனங்களில் தாமரை எடுத்து செல்வதற்காக எங்களுடைய பணி தொடரும். பல்வேறு இடங்களில் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடன் கிடைக்கின்ற நிதியுதவி எல்லாத்தையுமே மறைக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடக்க விழாவிற்கே பிரதமர் வந்துதான் தொடங்கி வச்சார். ஆனால் கோவையில நடைபெற்ற இந்த போட்டிகளுக்கான விளம்பர பலகைகளில் எங்கேயும் பிரதமருடைய படமே இல்லை. அதற்கு பின்பாக அதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன். இதை பற்றி அறிக்கை கொடுத்ததற்கு பின்பாக அவசரமாக பிரதமருடைய போட்டோவை தனியா எடுத்துக்கொண்டு போய் ஒட்டிட்டு வராங்க. இவங்க திட்டத்தை தான் ஒட்டுறாங்கன்னா கடைசியில பிளக்ஸ்லயும் பிரைம் மினிஸ்டர் போட்டோவை ஒட்டதான் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் சுகாதாரத்திற்காக, அவர்களுடைய நலத்திற்காக கொடுக்கின்ற காப்பீடு திட்டத்திலே பிரதமருடைய பெயர் எங்கேயுமே இல்லை. முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம் என்று எழுதுகிறார்கள். 2 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆனாலும் இப்போது மத்திய அரசினுடைய உதவியோடு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. ஆனால் எங்கேயுமே மத்திய அரசினுடைய பெயரோ அல்லது பிரதமருடைய பெயரோ இல்லை. இதுதான் இவங்களோட நிலைமை. இன்றைக்கு அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கன்னா மாநில அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இருக்காங்க. என்னன்னு, பிரதமரோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சொன்னா மக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, சிஎமோட ஹெல்த் கார்டுன்னு சொல்லிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்துட்டு போனா எல்லா மருத்துவமனைகள்லயும் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு உதவி செய்வதற்கு இன்று மருத்துவமனைகளை மாநில அரசு மிரட்டி கொண்டிருக்கிறது. மத்திய அரசோட நிதியுதவியை வாங்குறாங்க, ஆனா மக்களுக்கு அந்த திட்டத்தினுடைய பலனை சென்றடைவதை தடுக்கிறது மாநில அரசு. இதற்கெல்லாம் விரைவிலே முடிவு கட்டுவதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடம் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து செல்வோம். நாங்கள் மத்திய அரசு எந்தெந்த மாதிரி திட்டத்துல அவங்களுக்கு என்னென்ன விதமான அந்த இழப்பீடுகள் கொடுக்க முடியும்னு இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதனோட அடிப்படையில மத்திய அரசு இழப்பீடு கொடுக்கும். கமலஹாசன் திமுக கூட கூட்டணி போட்டு உங்களை எதிர்த்து கோவையில நிக்க போறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? யாரு? கமலஹாசன் மக்கள் நீதி மைய கட்சி. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் தான் ஏற்கனவே தெற்கு தொகுதியில் நின்றுட்டு தான் போனவர். அதுக்கப்புறம் ஏதாவது சினிமாவெல்லாம் வெற்றிகரமா நடத்தி இருக்கிறாரு, பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. மக்களுக்கு என்னங்க செஞ்சாரு? மிக உங்களோட பத்திரிகையாளர் நண்பரை எப்படி தாக்கப்பட்டாரு? என்ன பத்திரிகையாளர்களுக்கே சுதந்திரம் இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு அந்த லெவல்ல தான் இருக்குது. இந்த இதுல மாநிலத்தோட முதலமைச்சர் நடந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். யாருக்கு இங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க? காவல்துறை யாருகிட்ட இருக்கு? சட்டம் ஒழுங்கு மட்டுமில்லைங்க, பெண்கள் மீதான கொடுமைகள், பெண்கள் மீதான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களே பெண்கள் மீதான தாக்குதல் அவங்கதான் முன்னால நிக்கிறாங்க. இதுதான் செய்தி மக்களுக்கு. போலீஸ்காரங்களை திமுக காரங்க மிரட்டுறாங்க. ஸ்டேஷன்ல ஒரு சாதாரண வட்ட செயலாளர் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாருங்க. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ சட்டம் ஒழுங்கு மோசமாகிறதும் ரவுடிகள் ராஜ்யம் நடக்கிறது இப்ப இல்லைங்க. இது காலகாலமா திமுகவுக்கு இதுதான் பழக்கம்.